கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையில ஞானம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த கிருபையும் ஞானமும் இருந்துதான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஞானத்தில, தேவனுடைய கிருபையில, மனுஷருடைய தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தாரா. ஞானம் விருத்தி அடைஞ்சிட்டே போகணும். நீ எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வளர்ந்திருக்கிற, how far you are matured in Christ, it shows through the wisdom. நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். நீ ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிற அது ஞானத்துல தான் தெரியும். நீ கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து இருக்கிறங்கிறது ஞானத்துல தான் தெரியும், பரிசுத்தத்துல தெரியாது. நல்லா கவனிக்க வேண்டும். இயேசுவையே அறியாதவன் கூட பரிசுத்தமா இருப்பான், தெரியுமா? இயேசுவையே அறியாதவன் எறும்ப மிதிச்சா கூட பாவம் நினைக்கிறோம் உண்டு. ஆனா நீ அவருக்குள்ள வளர்ந்திருக்கியா? இஸ் இட் ட்ரூ? ஞானத்துலதான் இருக்கு. அப்போ இயேசுவுக்கு சிறு பிராயத்திலிருந்தே ஞானம் கொடுக்கப்பட்டது.